வெல்கம் டு ஆல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன கூப் அப்டேட் தான். கூண்டில் சில நல்ல விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. இது எதோட முட்டைன்னா மொஸ்கி குஞ்சு, இதோட பேரண்ட்ஸோட முட்டை தான். இந்த குஞ்சு இந்த சைஸில் இருக்கும்போதே அடுத்த இடையில வந்து படுத்தாச்சு. மிளகு ஆல்மண்ட் வந்து ஃபீமேலு, கீழே இருக்க டைகர் வந்து மெயிலு. இதே பேர் நம்மகிட்ட வந்து எப்படி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிட்டு. இது இறை குத்தி படிக்கிறதுக்கு முன்னே நான் வெட்டி தந்தது. இங்கே வந்தால் இறை குத்தியே படிச்சுது. 1 வருஷத்தில் எப்படியும் 3-4 கிளச்சி எடுத்துருக்கோம் நம்ம வீட்டிலே. குஞ்சு பொறிக்க நல்லா சேல்ஸ் ஆயிடுது. அப்படியே ஆர்டர் அட்வான்ஸில் தான் போயிட்டுருக்குது. இதோட ஒரு சிக்கு கூட இன்னும் நிப்பாட்ட முடியல. அடுத்து இது ஹங்கேரியனில் ஃபீமேல் வந்து மிக்சடு கொஞ்சம் போட்டு எடுத்தது தான். ஆனால் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத தவிர டிவி போட்டு டிஸ்பிளே எல்லாமே பெருசு. டைகர் நல்ல டைகர்லாம் வந்துருக்கு. இது 2 முட்டை லே பண்ணியிருக்கு. இதுவும் நம்ம கூட்டிலே பொறிச்சு வளர்ந்த குஞ்சு தான். அடுத்து இது ஒரு ஹங்கேரியன் செட்டு. இதுவும் முட்டை விட்ருக்கு. இது ரொம்ப நாள் முட்டை விடாமல் இருந்தது. இப்போ தான் மறுபடியும் முட்டை விட்ருக்கு. ஹங்கேரியனை பொறுத்த வரைக்கும் கேஜி செட் ஆகலைன்னா முட்டையே விடாது. அதான் அதோட பெரியது. இது சிராஜ் வளர்க்கும், மொஸ்கி வளர்க்கும், எதாக இருந்தாலும் ஈஸியாக கூடு செட் ஆகிரும், முட்டை விட்டுரும். இந்த ஹங்கேரியனை பொறுத்த வரைக்கும் கேஜி பிடிக்கலைன்னா முட்டையே விடாது. முட்டையை காமிக்க மாட்டேங்குது. வயிற்றுல தான் வச்சுருக்கு. சைஸுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா ஹெவி சைஸில் உள்ள பேர்டு தான். இது ஹங்கேரியன் டைகரு. இது ஃபீமேல்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு மெயிலுக்கு போடுறதுக்கு. இது மெயில் ஆகி போச்சு. நல்லா கூவுது. ஹெவி சைஸு. இது பக்கத்தில் ஒரு மொஸ்கி உட்காந்துருக்கு. அது சைஸ் எப்படி இருக்குது, இது சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதிலே தெரிஞ்சிடும். மொஸ்கிலேருந்து ஒரு 4 மடங்கு 5 மடங்கு பெருசாக இருக்கும்.